கேட்டி என்ன அங்க நின்னுட்டு வா, சீக்கிரம் ஓடியா ஓடியா. கேட்டி அண்ணா ஜோசியக்காரனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவா? அங்க பாரு யார் உட்காந்துருக்காங்க. அங்க பார்த்தல அவரு சாதாரண சாமியார் இல்ல பாத்துக்க, போலி சாமியாரா? ஐயோ இல்லடி, பின்ன திருட்டு சாமியாரா? கேட்டி ஏன் சொல்லிட்டு போறவா, அவரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாமியார் பாத்துக்க. இவர் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கு அருள்வாக்கு சொல்ல மாட்டாரு. அதையும் மீறி சொல்லிட்டாருன்னா அதை அவங்க பண்ண அதிர்ஷ்டம்னு அர்த்தம் பாத்துக்க. அவங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் நடக்குமா, அந்த அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த சாமாரு. நம்மளோட நல்ல நேரம் இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. இந்த பாரு, இந்த நல்ல செஞ்சு நம்ம விட்டுற கூடாது. இங்க பாட்டி அண்ணா, சாமி இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன பத்தி இருக்கா? நம்புறவங்களுக்கு புல்லு, நம்பாதவங்களுக்கு கல்லு அப்படித்தியா. மற்றபடி எனக்கு இந்த சாமியில பெருசா தெரியாது. ஊந்து ஊந்து சாமி கும்பிட்டா மட்டும் என்ன, கேட்ட வரட்ட உடனே சாமி கொடுத்துட்டு போதா என்ன? இது வரனால நம்மளுடைய கடின உழைப்பு இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில உருப்பட முடியும், முன்னேற முடியும். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அப்படித்தியா. இந்த கல்யாண விஷயத்துல எப்ப நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு கேட்டுட்டு போறதுக்காக தான் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். மற்றபடி இவர்கிட்ட அருள் வாக்கு கேட்கறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ நேரம்லாம் கிடையாது பத்திக்க. வா போய் ஜோசிக்காரை பார்த்துட்டு நாளை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போவா. அதை விட்டுவிட்டு இப்படி போற வையெல்லாம் வந்து இங்க பாரு அங்க பாருன்னு சொல்லிட்டு பாட்டி போவா. அடியா இல்லட்டி, இந்த பாரு நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், சாமியோட மகிமை தெரியாம நீ பேசிட்டு கிடைக்க. உன் அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா வேண்டாவா? ஒழுங்கு மரியாதையா வா, இவர்கிட்ட போய் கேட்போம். சோழி என்ன சொல்லுதுன்னு கேட்டோம்னா அவர் பட்டுன்னு புட்டு புட்டு வச்சிருவாரு பாத்திக்க. உன் பையனுக்கு எப்படி ஒரு பொருத்தம் என்ன ஏதுன்னு எல்லாமே இவர் சொல்லுவாரு. இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர்த்தியா ஜோசியக்காரன். அவன் வெறும் சும்மா 4 மட்டும் தான் குடிச்சு தருவான். இவர் தான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லுவாரு பாத்திக்க. வா, அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா வேணாவா? நடக்கணும். அப்ப நான் சொல்றத நீ கேளு. நட சாமியார்கிட்ட போவோம். சாமி சாமி சரி, எத்தனை முறை கூப்பிடுற? அந்த ஆள் பாட்டு கண்ணை முடிட்டு உட்காந்துருக்காரு. ஒருவேளை காது கேட்கல என்ன? போய் தட்டி எழுப்புப்பா. சுட்டி சாமியார் போய் அப்படிலாம் தொடலாமா? தப்பு. கண்ணத்துல போட்டுக்க 4 அப்பு. கட்டி இந்த மாதிரி ரொம்ப கடுப்பேற்றி கிடைக்க. ஜோசியக்கார பார்த்தமா வீட்டுக்கு கிளம்பி போனமான்னு இருக்கணும். அதை விட்டு இந்த ஆள்கிட்ட கூட்டி வந்துட்டு அந்த ஆள் கண்ணை கூட திறக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வேளை உட்காந்துட்டு தூங்குறாங்க போல. ஏன் பாய போட்டு படுத்தா ஏதாவது என்னவா? உட்காந்து தூங்கிட்டு கிடக்காரு. சட்டி சத்தம் போட்டு பேசாதது, அமைதியா இரு. குழந்தாய் கேட்டி இப்ப யாரும் நம்மள கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல? குழந்தாய் இங்க பாருங்கள் குழந்தாய். சாமி நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா குழந்தாய், நான் தான் கூப்பிட்டேன். கல்யாணம் ஆகி பிள்ளை பெத்து அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேர மேத்தி எடுக்கிற வயசுல கிடக்கும். இப்படி ஆயாவா இருக்கிற எங்களை பார்த்து குழந்தைன்னு சொல்றீங்க, இது உங்களுக்கு அநியாயம் இல்ல? கேட்டி சாமி இதுக்கு பேசுற உனக்கு என்ன தைரியம்? பேசாம அமைதியா இரு. சத்தம் போட வேண்டாம், சண்டையும் போட வேண்டாம். நான் உங்களை குழந்தை என்று அன்பாக அழைத்தேன். கடவுளின் குழந்தை நீங்கள் இருவரும், அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கேட்டி என்ன அங்க நின்னு பாத்துட்டு இருக்கோம். வாட்டி சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சாமி இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயுசு பாபா. மங்களம் உண்டாட்டும் மகளே. சாமி நீ உங்க தூக்கத்தை எனக்கு கெடுத்து விட்டோம், மன்னிச்சுடுங்க. உறக்கம் என்ற ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. நாங்கள் எப்போதும் தியானத்தில் இருப்போம். அதனால்தான் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தேன். தியானத்தில் இருக்கும்போது யானையே வந்தாலும் எந்திரிக்க கூடாது. அதுதான் எங்களுடைய சட்டம், ரூல்ஸ். அதனால தான் கண்ணை திறக்காமல் இவ்வளவு நேரம் எங்களுடைய அப்பனை நினைத்து தியானத்தை மேற்கொண்டு இருந்தேன். எல்லாம் யாம் அறிவோம். ஜோசியம் பார்ப்பதற்காக இருவரும் சென்று கொண்டிருந்தீர்கள். எம்மை பார்த்த உடனே இங்கு வந்து விட்டீர்கள், அவ்வளவுதானே? எல்லா விஷயம் என்னுடைய நெற்றிக்கண் மூலம் நாம் அறிவோம். இது வரைக்கும் நெத்தியில கண்ணு இருந்து எங்கேயாச்சும் பாத்திருக்கியா? இவருக்கு தான் கணக்குன்னு சொல்லிட்டாரு பாத்துக்க. நம்ம வந்த விஷயத்தை எப்படி கரெக்டா சொல்லிட்டாரு பாரு. சட்டி கையில மஞ்சள் பையி, பார்த்த உடனே வாயில வருது பொய்யி. ஐயோ அடி போடி இவ வரட்டி. வா முதல்ல விஷயத்தை சாமியார்கிட்ட சொல்லுவான். சாமி இவனோட பையனுக்கு கல்யாணம் வைக்கணும், என்னைக்கு வைக்கலாம், எப்படி வைக்கலான்னு பொண்ணோட பையனுடைய ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். சொல்லுதே. அதுக்கு முன்னாடி குருக்கு குரு தட்சணை வைக்கலாமே, எங்களுக்கு நீங்க காணிக்கை கொடுக்கலாமே. காணிக்க சாமி சரியாய் காத்து குடுடி சாமிக்கு. இந்தாங்க சாமி காணிக்க. என்னது 50 ரூபாயா? இது எந்த மொழிக்கு பத்தோம்? நாங்க இமயமலையில இருந்து 50 பேர் இங்க வந்துள்ளோம். இங்க பாரு குழந்தாய், எங்க 50 பேருக்கு உண்டான அன்னத்திற்கு உண்டான காட்சி நீங்க கொடுத்தால் உங்க வீட்டில் பணமலை கொட்டோன்னு கொட்டும். சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. எப்போதும் உங்க வாழ்க்கையில் நீங்க செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். சாமி சமத்துல கேட்டல காத்து குடுடி. யாக்கிட்ட காசுல இல்ல பாத்தீங்க. சட்டி கஞ்ச பிஸ்னாரி போய் சாமியாருக்கு 50 ரூபாய் கொடுக்குறவா குருட்டி. ஒரு 1000 2000 காசு எடுத்து கொடு. கேட்டி சொல்ல மாட்டேன், உன் காசு இருந்தா நீ இப்படி எடுத்து கொடுப்பியா? ஊர் அம்பிட்டு காசுனா உடனே 50,000 கொடு 10,000 கொடுன்னு சொல்றது பாரு. குழந்தாய், சாமிக்கு செலவு பண்ணுவதை ஒரு நாளும் செலவாக எண்ண வேண்டாம், அது வரவாக எண்ண வேண்டும். சாமி இதுல 2000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கிடுங்க. நல்லதா ஒரு 4 பாத்து குடிச்சு கொடுங்க.
கடவுளோட அருளால மனுஷனோட மனசால எல்லா நாளுமே நல்ல நாளு தான். கேலண்டர்ல எது முகூர்த்த நாளுன்னு படம் போட்டிருக்கோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சு முடிச்சிருங்க. எல்லாம் சுபகாரியமாக நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். சாமி அப்புறம் ஒரு சின்ன விஷயம். இந்த பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என் மருமக என் நானும் ராசியா இருக்கும். இருந்தாலும் அவளை என் கைக்குள்ள வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பாத்துக்கிறீங்க. என் மருமகளை மயக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வசியமை இருந்தா கொடுக்கல. உன் வாயை வச்சுக்கிட்டு வசிமலி கேட்கிறிய குழந்தாய். உன் வாயை அடக்குனாலே எல்லாம் தன்னால அடக்கி விடும். சாமி கடையில 5 ரூபாய் கொடுத்தா ஒரு அழகிய மை டப்பா வரும். அத சுளியில போட்டு வச்சுமினா அது வசியமாயிடும். அதுக்கப்புறமாட்டிக்கு உன் மருமக பக்கத்துல வச்சிரு. அவ உன் பேச்சு மட்டும்தான் கேட்பா குழந்தாய். ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப நாங்க வரட்டுமா? வென்றுவா வெற்றி முனைக்கே ஆக மொத்தத்தில். நன்றி சாமி, நன்றி சாமி. சட்டி வா போவோம். சட்டி சாமி சொல்ற நல்லா கேட்டுக்கிட்டோம்ல. பொடி லூசு ஏதாச்சும் வாயில இருந்து வந்துரு பாத்துக்க. அந்த ஆளு அப்படி என்னடி சொன்னா, கல்யாணத்துக்கு நாளை குறிச்சு வான்னு சொல்றதுக்கு என்ன சொன்னதே? கேலண்டர்ல முகூர்த்த நாள் போட்டிருந்த அன்னைக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றான். இந்த இலவை நாமளே வீட்டுல இருந்து பாத்துக்க மாட்டோமா? இதுக்கு எதுக்கு ஜோசிக்காரனை பாக்கணும்னு ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தோம். சொல்லி பாப்போம். 2000 ரூபாய் அந்த ஆளுக்கு புடிங்க கொடுத்துட்டு பேசுத பாரு. மூஞ்சி ஆளே பாரு. கூடடி பையன் சாமியார்னு என் கையில இருக்கிற மொத்த காட்சி பிடிங்க அந்த ஆளுக்கு கொடுத்துட்டு நல்லா வரும் என் வாயில. ஒழுங்கு மத்திய ஓடி போய் சாமியார் நல்லா தானே வாக்க சொன்னாரு. இவன் எதுக்கு இப்படி எரிஞ்சு விந்துட்டு கிடக்கா? ஐயா வாங்க, அம்மா வாங்க, அப்பா வாங்க, எல்லாரும் ஓடியாங்க. 2 பொண்டாட்டியை கட்டின புருஷன வாங்க, புதுசா கல்யாணம் புது பொண்ணு வாங்க. அவங்களோட அப்பா அம்மா அத்தனை பேரும் ஆஜராவுங்க. என்னம்மா பச்சைக்கிளி, ஏன் எல்லாரையும் கூப்பிட்ட? இருக்க கொஞ்சம் பொறுமையா இருக்க. இன்னும் மத்தவங்களும் வரணும்ல. சீக்கிரமா எல்லாரும் ஓடியாங்க. அங்கிள் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. அந்த மஞ்சளாவும் மத்தவங்களும் வரட்டும். என்ன சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? அடே மர்ம உதன் சொல்லுதால, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. என்னன்னு கேப்போம். இந்த வீட்ல நிம்மதியா ஒரு டிவி பார்க்க முடியல. எதுக்குடா இப்படி மஞ்சளா என் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அடியே டிவில என்னத்த பாக்குறவா? படத்தை பாக்குறியா இல்ல சீரியல்ல பாக்குறியா? எப்படி குடும்பத்தை சின்ன பின்னமாக்குன்ற சீரியலுக்கு பாத்து தானே கத்துக்குறவா? நான் சீரியல்லாம் பாப்பேன், இல்ல காமெடி பார்த்தேன்னா சிரிப்பேன். அது ஏன் விருப்பம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு விஷயத்த சொல்லணும்ன்றதுக்கானதே எல்லாரும் வர வச்சிருக்கு. என்னது விஷயமா? எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் எங்களை வெட்டி விட்டுதான் செய்வீங்க. இப்ப மட்டும் என்ன எங்களெல்லாம் நிக்க வச்சுக்கிட்டு ஏதோ விஷயம் சொல்ல போறீங்க? அப்படி என்ன விஷயம்? எதுக்குமா இப்படி எல்லாரும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? என்னதான் விஷயம் சொல்லு. நான் பாருங்க, டோன்ட் வேஸ்ட் மை டைம் ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன விஷயம்னு. பாரு எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுங்க. இப்போ ஒரு அதிசயம் இல்ல, அற்புதம் இல்ல, அதுக்கும் மேல ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது. அப்படி என்ன விஷயம்? ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை போட்டு காட்டணும்ன்றதுக்காக உங்க எல்லாரும் இங்க வர வச்சிருக்கோம். படமா? எங்களுக்கு படம் பார்க்குற மூடும் இல்ல, பாப்கார்ன் திங்கிற ஐடியாவும் இல்ல. நீங்களே பாருங்க, நாங்க கிளம்புறோம். அடியாய் கோழி கண்ட மண்ட, நீ தாண்டி முதல்ல இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா உனக்கான குறும்படம் இது. சூப்பரா இருக்கும் பாத்துக்க. நீயும் உன் குடும்பம் தான் முதல்ல இந்த படத்தை பார்க்கணும். அப்படி என்ன படம்? சும்மா அடிமை டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போடுங்க, பார்த்துட்டு போறோம். ஏடி பச்சைக்கிளி, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க? அந்த படத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டு, எல்லாரும் பாருங்க. தட 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 தட. ஐயோ, அப்ப டிவில நானே டிவில. ஐயோ, வளரட்டனே உண்மையே. இப்படி இது சாத்தியமாச்சு? பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்க. இந்த மஞ்சளவா குடும்பம் சரியான ஏமாத்தக்கார குடும்பம். இவங்க நாடகத்தை போட்டுக்கிட்டு இந்த வீட்டுல வந்து நடிச்சிட்டு கிடக்காங்க. உண்மையில என் புருஷனுக்கும் இவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்கல. அது அவ வாயாலே உண்மையா ஒத்துக்கிட்டா. அந்த வீடியோ தான் இது. எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுங்க. ஆஹா போச்சு. அப்ப நமக்கு தானே. இதுக்காக தான் அந்த பொண்ணுங்க 2 பேரும் நாங்க பாத்துக்கிறோம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிச்சிக்க. உங்க பொண்ணோட வாயில உண்மையா வர வைக்கிட்டு சொல்லிச்சிக்கலே. கடைசியில இந்த ஆப்பு நமக்கு வைக்கிறதுக்கு தானா? என்ன தைரியம் இருந்தா இவன் நாடக கல்யாணமா இது? அடியாய், எங்க மாமியார் காரியே நான் தாண்டி ஆட்டி படைச்சிட்டு கிடந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு நீ மருமகன்ற பேரை உள்ள வந்து எப்படி எல்லாம் என்ன மான மரியாதைக்கு எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வர வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்க நீ உன் அப்பனை சேர்ந்துக்கிட்டு. கடைசியில இது அத்தனையும் நாடக கல்யாணமா? அப்ப உண்மையில இந்த கல்யாணம் நடக்கலையோ? அது வந்து இதே உண்மையில தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல, உங்க பையன் வழியே இருக்கு. உங்களை திருத்துறதுக்காண்டி உங்க பையன் ஏற்பாடு பண்ண செட்டப் கல்யாணம் தான் இது. ஐயம்மா, ஆமாம்மா, ஆமா. சின்ன பொண்ணு சொன்னதுல உண்மையா? உங்களை எப்படி அடக்கி வலிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பணத்தை ஆசைப்படுத்திக்கிட்டே நீங்க அலையிங்க. உங்களை திருத்துறதுக்காண்டி தான் இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி. ஆனா மஞ்சளா கடைசியில அவன் மனசை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுல பர்மனண்டா மருமகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். இப்ப மத்தபடி நானும் அவகிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன் இந்த வீட்டை விட்டு போக சொல்லி. ஆனா அவளும் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரியல. இப்ப கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்பதானே புரியுது.
புரியுது. எல்லாம் உங்க இஷ்டமா, எல்லாம் உங்க இஷ்டமானு சொன்னியே. இப்பதான் புரியுது. அதெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் உங்க இஷ்டம்னு சொன்னியா? உன்னையே நான் அப்புறம் பாத்துக்கறேன். இரு, முதல்ல இவிகளை அடிச்சு உரட்டுறேன். அடே கோட்டப்பட்ட கோணவையா, என்ன அத்தனை பேர் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க? அப்பனும் மக பொண்டாட்டி நீங்க எத்தனை மாட்டிக்கிட்டீங்களா? பல நாள் திருடேன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க. அது சரியா தெரியல கிடக்கு. சரி, கல்யாணமே ஆகாம என் மவனுக்கு உன் மவனுக்கு கல்யாணம் ஆனதா என்ன நான் கதை விட்டேன். இந்த வீட்டுல தான் நாங்க கிடப்போம் அப்படின்னு போலீஸ் எல்லாம் கேஸ் கொடுத்தியே புண்ணாக்க மண்டையா. உன் மண்டைய புழக்காம விட மாட்டேன். கோட்டு போட்ட கோண வாயா, ஊர்க்கா வேலை செஞ்சுக்கிட்டு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் சொல்லி என்னை ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வந்துட்டல மவளை உன்னைய. ஓ போது நிறுத்துங்க. இது பொய்யான வீடியோ, இது நாங்க நம்ப மாட்டோம். இப்பெல்லாம் இந்த காலத்துல போட்டோவையே ஒரு பொண்ணோட போட்டோவை தூக்கிக்கிட்டு வேற ஒரு பொண்ணோட மூஞ்சி வைக்கிற அளவுக்கு இவ்வளவு டெக்னாலஜி மாறிடுச்சு. இது பொய்யான வீடியோ, நாங்க நம்ப மாட்டோம். ஹலோ 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 ஹலோ, வாக்குமூலம் கொடுத்தது உங்க பொண்ணுத்தியா? ஏன்னா அவ வாயாலே சொல்லுங்க. அத்தனை உண்மையா அவதான் சொல்லியிருக்கா. பக்கத்துல உங்க அருமை பொண்டாடி வேற இருக்காங்க. சும்மா கட்டிமா ஏதாவது ஒண்ணு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இது ஒன்னும் பொய்யான வீடியோ கிடையாது, உண்மையான வீடியோ தியா. ஒழுங்கு மாதிரி பொட்டி படி எடுத்துக்கிட்டு நீங்களா கிளம்பி போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி எங்க அத்தையும் நானும் அடிச்சே விரட்டி விடுவோம் பாத்துக்கிடுங்க. கொஞ்சமாவது மான மரியாதை இருந்தா நீங்களே மரியாதை கிளம்பி போயிடுங்க. நாங்க அசிங்கப்படுத்தி அனுப்பினோம்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது சொல்லிவிட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்களே கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி வசதி? மஞ்சளா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா தான் எல்லாத்தையும் போட்டு வாங்கினாங்க. நானும் இப்படி பியாச்சு விட்டேன். ஆனா இப்படி ஒரு வீடியோ போடுவாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஒடியாய் அஞ்சலி, என்னையும் மன்னிச்சிடுங்க. எனக்கு சத்தியமா தெரியாது இப்படி ஒரு வீடியோ வரும்னு. நான் வேற எதுவும் பண்ணனீங்க. ஆத்தாலும் மகளும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியாம. அடே கோட்டு போட்ட கோணாயா, இங்க இருந்துகிட்டு என்ன சொத்தெல்லாம் ஆட்டே பண்ணலாம்னு பாத்தியலோ? அது ஒரு நாள் முடியாதுல. ஒழுங்கு மரியாதை கிளம்பி ஓடிடு. இங்க பாருங்க, முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ சதிச்சுட்டு தீக்கிறீங்க. என்னது முடியாதா? இப்ப போட்ட வீடியோவை போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டேன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் நீங்க அத்தனை பேரும் உள்ள போவீங்க. அப்புறம் அவங்க தான் 4 அடி உங்களுக்கு போடுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்களே, பொண்ணா போது பொழைச்சு போகட்டுன்னு விட்டுறேன். ஒழுங்கு மாதிரி பொட்டி பொடி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அது தெளிவா இந்த வீடியோ ஆதாரம் மூலமா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மாட்டிக்கோ அப்படி இப்படின்னு மணிப்பூர் வேலை நடத்துக்காதீங்க. அது ஒரு நாளும் பழிக்காது. நீங்களே பொட்டியை எடுத்துட்டு தானா போட நல்லா இருக்கும். நாங்க தள்ளி விட்டு அப்படியே கேவலமா இருக்கோம். பரவாயில்லையா? என்ன ஆளாளுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்பு கிளம்பு. இல்லாட்டி மஞ்ச மண்டை பேண்ட் சக்க போடவில்லை எம்பிட்டு தைரியம் வந்து என் புருஷன் முன்னாடியே சுத்தி கிடப்பேன். நம்ம புருஷன் எங்கிட்டயே சண்டைக்கு வந்து நின்று தானே. இப்ப எங்க சொல்லு பாப்போம், நம்ம புருஷன்னு சொல்லிட்டு பாப்போம். மூஞ்சி ஆளையும் பாரு. இது மட்டும் என் புருஷன் முன்னாடி சுத்துறத பார்த்தே அவ்வளவுதான் மூக்கெல்லாம் உடச்சாம சுட்டுருவேன். பாடி வழியா உனக்கு என்னடா தனியா சொல்லுமா? உனக்கு உன் பண்ணாட்டிக்கா பொட்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? அம்மாவை அந்த போலீஸ்காரன் அடி அடி அடிச்சு ஜெயில அடிச்சு எவ்வளவோ சித்திரவதை பண்ணா. அப்ப கூட வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டியே. எம்மா இதெல்லாம் பொய் தானமான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா? இவங்களும் இவ குடும்பத்துல இருக்கவங்களோ என்னைய போட்டு படாத பாடு படுத்துறாவோ. இவளுக்கு தினமும் காலங்கத்துல காப்பியை கொடுக்குறதோ கால் அமைக்க கொடுறதும் துணியை துவைச்சு போடுறதும் எம்பிட்டு வேலை செஞ்சேன். நினைச்சு பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. ஒரு நாளாச்சு எம்மா எம்மா நீ திருந்திட்டிலாமா, இனி மட்டும் இவங்க இருக்க கூடாதுமா, இது பொய்யான கல்யாணமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா? அவர் எப்படி சொல்லுவாரு? நீங்க தான் திருந்துற மாதிரியே இல்லையே. கரெக்ட், நீ திருந்திட்டேன்னு சொல்ற. கடைசியில பார்த்தா அப்புறமாட்டுக்கு எங்களுக்கு தான் மனசு வருந்தி போகுது. திருந்துற மாதிரியே தெரியல. உண்மையை சொல்ல போனா சின்ராசி செஞ்சது ஒரு விதத்துல சரிதியா. ஆனா என்ன, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தான் ஓவரா ஆடிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் தலையை காலம் புரியாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஏன் மருமக உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அத்தனை பேருக்கு வீடியோவை போட்டு உண்மையை தெரியப்படுத்திட்டான். இப்போ அவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. உண்மையில இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அம்மா என்னைய மன்னிச்சிடுமா. மன்னிப்பா மண்ணாங்கட்டி போடாங்கட்டே. இங்க படி மருமவளே, உண்மையிலேயே என்னைய மன்னிச்சிடுமா. உன் அருமை பெருமை என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு பாத்திக்க. வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வர மருமவ மாமியார் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மகனோட மனசுக்கு பிடிச்சவளா அவளுக்கு ஏத்தவளா நடந்துக்கிட்டாலே போதும். அது இந்த உலகத்துல இருக்க எல்லா மாமியாரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வீட்டுல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது. நானும் கொஞ்சம் ஓவரா பணத்தை ஆசை பிடிச்சிட்டு ஆடி போயிட்டேன். அதனால தான் ஏன் பவுட இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிவிட்டான். ஆனா உண்மையிலும் நீ கண்டுபிடிச்சிட்டேன். இல்லாட்டி அவங்க இன்னும் 1 மாசம் 2 மாசம் இங்கேயே டேரா போட்டு இந்த வீட்டுல இருக்கிற சொத்துல தின்னே சொத்தை அழிச்சிருப்பாங்க போல. 1000 பேர் வந்தாலும் உன்ன மாதிரி ஆகாதுன்றத நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்கத்தே, பிறக்கும் போது நாம எதையும் கொண்டு வரல. அதே மாதிரித்தியா போகும்போதும் எதையும் கொண்டு போக போறதில்ல. இது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அதை யாரும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பணம்னு 24 நேரமும் பணத்திலேயே முழுகிட்டு கிடக்காங்க. பணத்துக்காக தான் பாடுபட்டு கிடக்கும் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பணமே வாழ்க்கை இல்லைல்ல, மனம் தான் வாழ்க்கை. அது மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். உண்மைதான். நீங்க பாருங்கத்தே, இந்த வீடியோ போடுறதுனாலே அந்த மஞ்சளாவோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் பொட்டி பொடி எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டாங்க. இல்லாட்டி நீங்க தான் தினமும் அவங்களுக்கு சோத்தை கட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்.
இனிமேட்டாச்சு திருந்துங்க. சும்மா மாமியார்னா பெரிய மகாராணியும் மருமகனா வேலைக்காரி மாதிரி நடத்தாதீங்க. எல்லாருமே மனுஷங்க, எல்லாருமே ஒண்ணுத்தான். மாமியாரோ மருமகளா இருந்து தானே மாமியாரா வந்திருக்கீங்க. அப்போ ஒரு மருமகளுடைய கஷ்டம் என்ன, அவளோட ஆசை என்னன்னு உங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்கணும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. மாமியார் நம்ம மனசுல எப்போ ஒரு திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை நினைச்சுக்கிறீங்க. பெத்த அம்மா பேச்சே நாங்களாம் ஒழுங்கா கேட்க மாட்டோம். இதுல மாமியார் சொல்ற பேச்சை மட்டும் தான் மதிக்கணும். நான் எப்படி சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கும் கோவம் வரும். கோவம் வந்தா நாங்களும் 4 வார்த்தை பேசதான் செய்வோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பேசணும். அதை விட்டுட்டு என்னைய எதிர்த்து பேசுறான்னு சொல்லி உடனே எதிர்த்து தெரிஞ்சு பேசுறீங்க, அடிக்க வரீங்க. தப்புதா சரி விடு சின்ன பொண்ணு. நீ மட்டாச்சி நல்ல மாமியாராவோ மருமாவளோ நடந்துக்கிடுங்க. மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருங்க. எம்மா அடே நீ எதுவும் என் கூட பேச வேலை வச்சுக்காத. எல்லா குழப்பத்துக்கு காரணமே நீ தான். உன் மேல நான் பயங்கர கோவத்துல கிடக்க மாட்டேங்க. எல்லாம் உங்க இஷ்டம்னு சொல்லிவிட்டு கடைசியில நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஒல்லியே ஓனாடா எடுத்துக்கிட்டு உனக்குள்ள இவ்வளவு மூளையா? ஆளி அவனையும் பாரு. எம்மாடி மருமகளே, இன்னைக்கு நான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்க பாத்தீங்க. இன்னைக்கு என் கையால உங்க அத்தனை பேருக்கும் இனிப்பு செஞ்சு தரேன், சாப்பிடணும் சரிங்களா? மாதிரி சின்ன பொண்ணு உன்னை நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு விதத்துல நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிற வேற உண்மை என்னன்னு தான் எல்லா விஷயத்திலயும் கண்டுபிடிச்சிடுறேன். உண்மையிலே உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலப்பா. என் பையனுக்கு ஏத்த ஜோடி, ஜாடிக்கு ஏத்த மூடி. நீங்க 2 பேரும் நல்லபடியா சந்தோஷமா 100 வருஷம் இப்படியே வாழணும்பா. அதுதான் என் ஆசையை கூட. ஐயோ அங்கிள், இந்த ஐடியாவை கொடுத்தது எனக்கு உதவி பண்ணது எல்லாமே பச்சிக்கலிட்டியா. இந்த விஷயத்துல அவளும் பாதி பார்ட்னர் தான். நீங்க நன்றி சொல்ல தந்தா அவளுக்கும் பாதி நன்றியே சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். நீங்க எப்பவும் இதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். சின்னப்பொண்ணு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாத்துக்க. என் மேல நம்பிக்கை வச்சு நான் சொன்னதுல உண்மை நினைச்சு இப்படி ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி எல்லாரும் முன்னாடி காமிச்சிட்டேன். இனி என் வாழ்க்கையில இருந்து தொல்லை பூரா போயிடுச்சு. நான் நிம்மதியா இருப்பேன். இனிமேட்டு என் பொண்டாட்டி நான் சந்தோஷமா இருப்பேன். அதை தடுக்க யாராலையும் முடியாது. என்னங்க பேசுறீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. சின்ன பொண்ணு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். ரைட்டு, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது. சைலண்டா கிளம்பி வேண்டியதா. நம்ம 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல. சாயங்காலமா படத்துக்கு போய் வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே பீச் பார்க்கணும் சுத்திட்டு வருவோமா? அதுக்கு என்ன, போனா போச்சு. சின்ன பொண்ணு சொல்லுங்க. ஒன்னும் இல்லை சின்ன பொண்ணு, ஒன்னும் இல்லை.